அன்பர்களே, இன்று பிரதோஷம். குடுமியான் மலை ஸ்ரீ சிகாநாதசுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். புதுக்கோட்டையிலிருந்து கொடும்பாளூர் வழியாக மணப்பாறை செல்லும் வழியில் 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குடுமியான் மலையில் இந்த கோவில் உள்ளது. சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எல்லை பகுதியாக அமைந்த கோவில் இது. 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் திருநலக்குன்றம் எனவும் 14ஆம் நூற்றாண்டில் சிகாநல்லூர் எனவும் 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் குடுமியான் மலை எனவும் அழைக்கப்பட்டுள்ளது. அக்காலத்தில் இந்த கோவில் அர்ச்சகர் ஒருவர் பூஜைக்குரிய பூவினை சுவாமி தரிசனத்திற்கு வந்த தமது ஆசை நாயகிக்கு அளித்து விட்டார். அப்போது மன்னர் அங்கு வந்துவிட தமது ஆசை நாயகியிடம் பூவை பெற்று மன்னருக்கு தந்தார். பூவில் ஒரு கேசம் ஒட்டியிருந்தது. கண்டு சினம் கொண்ட மன்னர் உடனே கோபப்பட அர்ச்சகர் இறைவனை பிரார்த்தித்து, இங்குள்ள இறைவனுக்கு குடுமி உள்ளது, அதிலிருந்து வந்திருக்கும் என்றார். மன்னர் அந்த குடுமையை காட்டுமாறு கூற அர்ச்சகருக்காக மனமிறங்கிய ஈசன் குடுமியோடு காட்சி தந்தார். எனவே இறைவன் குடுமிநாதன், சிகாநாதன், சிகாநாத சுவாமி என பெயர் கொண்டார். ஊரும் குடுமியான் மலை ஆயிற்று. இந்த கோவில் பக்கவாட்டு பகுதியில் மலைக்கு மேல் செல்ல சரியான வழியில்லை. கரடுமுரடான பாதையில் நடந்து மலையேறும் போது பிடாரியம்மனை தரிசிக்கலாம். அதற்கு மேல் சென்றால் பெரிய மலையை குடைந்து அதில் விநாயகர் சிற்பம் உள்ளது. மேலே சென்றால் ஒற்றாச் சுனை உள்ளது. 16 கால் மண்டபத்தில் முருகனுக்கும் இடும்பனுக்கும் சன்னதி உள்ளது. குடைவரை கோயில் போன்றும் திருக்கோவில் போன்றும் சாயலுடைய மலையை சுற்றி ஊர் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய கோபுரம். உள்ளே துவாரபாலகரில் ஒருவர் தெற்கு நோக்கியும் மற்றொருவர் வடக்கு நோக்கியும் உள்ளார். ஈசன் ஒற்றை கல்லால் ஆகிய திருமேனியராக அருங்காட்சி தருகிறார். அகிலாண்டேஸ்வரி, சொர்ணாம்பிகை என 2 அம்பாள், விநாயகர், அனுமன், பைரவர், தட்சிணாமூர்த்தி சன்னதிகளும் உள்ளன. 4 கால் மண்டபத்தில் நந்தியம்பெருமான் உள்ளார். 1000 கால் மண்டப நடுவே முகப்பு மண்டபம். இங்கு திருமலை நாயக்கர், மச்சாவதாரம், வராகவதாரம், அனுமன், பீடனன், வாலி, சுக்ரீவன் சிலைகள் அழகுடன் மிளிர்கின்றன. மேலும் மோகனாவதாரம், குதிரை வீரர்கள், அழகிய நங்கையர், மன்மதன், ரதி சிற்பங்களையும் பார்க்கலாம். குகை கோயில் மேலே மலையின் முன் நெற்றி பாதையில் 63 ரிஷபாரூடர் காட்சி தருகின்றனர். நலமகாராஜா இங்கு வழிபட்டுள்ளதாக தலபுராணம் கூறுகிறது. தொல்பொருள் இலாக்காத்துறை கோவில் நிர்வகிக்கிறது. தமிழ் புத்தாண்டு, மகா சிவராத்திரி, பங்குனி உத்திர பெருவிழா 10 நாட்கள், பிரதோஷம், அஷ்டமி போன்றவை இங்கு விழா நாட்கள். சனி தோஷம் அகற்றி வாழ்வை குதூகலமாக்கும் குடுமியான் மலை ஸ்ரீ சிகாநாதரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.